அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ். எல்லா வருஷத்தை போலையும் இந்த வருஷமும் 2026க்கான ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் தொழுகையை நிறைவேற்ற நம்ம எல்லாரும் பள்ளிவாசலை தேடி போயிட்டு இருக்கிறோம். அல்லாஹுடைய இந்த ஃபர்லான தொழுகையை தொழுவதற்காக ரொம்ப சந்தோஷமான மனநிலையில போயிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே சமயம் மனசுல கனம் இருக்கு. காரணம், போன வருஷம் ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் தொழுகையில நம்மளோட தோளோடு தோள் நின்று தொழுத சில கண்ணியமான மனிதர்கள் இந்த வருஷம் ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாளையில நம்மளோட தோளோடு தோள் நின்று தொழ அவங்க இல்ல. அல்லாஹ் அழைத்து கொண்டான். அவர்கள் நம்மோடு இல்லைங்கிற ஒரு மனகணம் இருக்கு. அவர்களுக்கு அல்லாஹ் ஜன்னத்துல் பிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர் ரக சொர்க்கத்தை கொடுத்திருப்பான் என்ற நம்பிக்கையோடு அவர்களுடைய ஹக்கில் இந்த பரக்கத்தான நாள்ல, அல்லாஹுடைய ரஹமத் நிறைந்த இந்த நல்ல நாள்ல, இந்த நேரத்துல அவர்களுக்காக நாமெல்லாம் ரொம்ப ரொம்ப துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில அவர்களுக்காக இன்னைக்கு நாம நிறைய துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அனைத்து நம் சமுதாய மக்களுக்கும் என்னுடைய ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ நிகழ்ச்சிக்கு பொருளாதார உதவி செய்து ஸ்பான்சர் செய்த நமதூர் தைக்கால் பட்டக்கால் தெருவை சேர்ந்த கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய மஜீத் அத்தா அவர்களுடைய மகனார் கமால் பாட்ஷா அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய சேனலின் சார்பாக நன்றியையும் துஆவையும் சலாத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தஹு. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க தொழுகையை தொடர்வோம் இன்ஷா அல்லாஹ். ईद मुबारक, अस्सलाम वालेकुम, ईद मुबारक. சிக்கந்தர சீக்கிரம் வரதில்ல. வாங்க வாங்க வாங்க, நல்லா இருக்கியாமா? الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد كانت لكم أسوة حسنة في إبراهيم. صدق الله العلي العظيم. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மாதங்களில் 12வது மாதமான துல்ஹஜ் மாதத்திலே நாம் வீற்றிருக்கிறோம். துல்ஹஜ் மாதம் என்றாலே நம்முடைய இஸ்லாம் அவர்களுடைய வரலாறாக இருக்கிறது. எத்தனையோ லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் இருந்த போதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த வரலாறாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு பேசப்படுகிறது. குர்ஆனுடைய பார்வையிலே ஒட்டுமொத்த குர்ஆன் ஷரீஃபிலும் சுமார் 69 இடங்களிலே இப்ராஹிம் என்ற பெயரை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 114 அத்தியாயங்களில் ஒரு அத்தியாயத்திற்கு சூரத் இப்ராஹிம் என்று அல்லாஹ் பெயரிட்டிருக்கிறார். ஒரு வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வரலாறுக்கு பின்னர் ஏன் இவர்களுடைய வரலாறு அதிகம் பேசப்படுகிறது என்றால் அதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் 3 காரணங்களை சொல்கிறார்கள். முதலாவது காரணம், கொள்கையிலே உறுதிமிக்கவர்களாக இருந்தார்கள். தந்தையிடத்திலே ஏகத்துவ கருத்தை சொல்கிறார்கள். சூரத்து மரியமிலே அல்லாஹ் சொல்கிறான், யா அபதி லிமா தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுபஸிர் வ லா யுக்னி அன்க ஷைஆ. நீங்க பேசுறது அது கேட்காது, உங்களுக்கு பதில் சொல்லாது. உங்கள் தேவைகளை நிறைவேற்றி வைக்காத இந்த சிலைகளை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள்? யா அபதி லா தஅபுது ஷைத்தான், ஷைத்தானை வணங்குகிறீர்கள். இந்த ஷைத்தானக்கான ரஹ்மான் அசியா அல்லாஹ்விற்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை சொன்னார்கள். இந்த வரலாறுகளை தொடர்ந்து வருகிறது. ல இல்லம் தக்தஹி, மகனே நீ ஏகத்துவ கருத்தை சொல்றதை நிறுத்தலன்னு சொன்னா ல அர்ஜுமன்ன, கண்டிப்பா உன்னை நான் கல்லால் அடிப்பேன்னு சொன்னாங்க. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை சொல்கிறார்கள், ல அர்ஜுமன்னக, கண்டிப்பா உன்னை நான் கல்லால் அடிப்பேன். வஹ்ஜுர்னி மலியா, என் கண்ணு முன்னால் இருக்காது, எங்கேயாவது போய்விடு என்றார்கள். தந்தையினுடைய வார்த்தை எவ்வளவு தூரம் அவர்களை ரணப்படுத்தி இருக்கும். யோசிக்க வேண்டிய செய்தி, பொருட்படுத்தவில்லை. இரண்டாவதாக, சமூகத்தவர்கள் வந்து பிளவுபடுத்தினார்கள். அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் என்ற விஷயத்திலே ஏன் என்னை சொல்ல விட மறுக்கிறீர்கள்? அத்துஹாஜூனனி ஃபில்லாஹ் வகத் ஹதான், அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான், சத்தியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறான். ஏன் அவருடைய விஷயத்திலே தர்க்கம் செய்கிறீர்கள்? சமூகத்தவர்கள் வந்த போதும் ஏகத்துவ கொள்கையை சொல்வதற்கு மறுக்கவில்லை, சத்தியத்தை முழக்கினார்கள். நம்ரூதுங்கிற அரசன் அந்த சிலைகளை எல்லாம் உடைக்கப்பட்ட போது மிகப்பெரிய வரலாறு சூரத்துல் அன்பியாவிலே தொடர்ந்து எல்லாம் பேசுகிறார். இந்த சிலைகளை யார் உடைத்ததுன்னு கேட்டப்ப அங்க சொன்னாங்க, காலு சமீஅனா ஃபதையதுகுரும் இகாலல்லாஹி இப்ராஹிம், இப்ராஹிம்ல ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, அவர்தான் இந்த சிலைகளுக்கு எதிராக பேசக்கூடியவர், அவர்தான் உடைச்சிருப்பார் சொன்னவங்க கூப்பிட்டு கேட்டார்கள். அரசர் கேட்டார், இந்த காரியத்தை செஞ்சது யார், இந்த காரியத்தை செய்தது யார் என்று கேட்டபோது, கபீரும் ஹாதா, இருக்கக்கூடிய பெரிய சிலைதான் செய்தது என்று சொன்னபோது அங்கே அரசவையிலே முடிவு செய்தார்கள், இவரை என்ன செய்வது? ஹர்ரிகூஹு, நெருப்பிலிட்டு பொசுக்குங்கள் என்று முடிவு செய்தார்கள். நெருப்பு குண்டத்திலே போடப்பட்டது. ஆனாலும் தௌஹீதை சொல்வதிலே குறிப்பாக சொந்த தந்தை கல்லால் அடிப்பேன், என் முகத்தில் குளிக்காதே, என்னிடமிருந்து விலகிச் செல்கிறார்கள். ஏகத்துவ கொள்கையை சொல்வதை விடவில்லை. சமூகத்தவர்கள் மறுத்தார்கள், விடவில்லை. அரசவை மூலமாக அவர்களுக்கு எதிர்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்போது கொள்கையை உறுதியாக இருந்தார்கள். இரண்டாவது காரணம், சத்தியத்திலே சமரசத்திற்கு எப்போதும் அவர்கள் உடன்பட்டதில்லை. அத்தா சொல்லிட்டாங்க, அத்தா நம்ம மேல வருத்தப்பட்டாங்க, அதனால நம்ம தீர விட்டுட்டு அல்லாஹ் சொன்ன வழியை விட்டுட்டு தந்தையினுடைய கொள்கையிலே போய்விடுவோம் என்று செல்லவில்லை. நான் விலகிக் கொள்கிறேன், பகிரங்கமாக அறிவித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகள் நூற்றாண்டுகளை கடந்து 11 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் பேசப்படுவதனுடைய பின்னணி இதுதான். சன்மார்க்கமா இதர விஷயங்களா என்று வருகிற போது சன்மார்க்கம் தான் எங்களுக்கு முக்கியம் என்ற அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமரசம் செய்து கொள்ளாத அந்த ஜெயிலுக்கு வந்த கூட்டம் ஒருத்தர் நான் விடுதலை செய்யறேன்னு சொல்லி அனுப்பி விட்டார். இன்னொருத்தரை திரும்பவும் ஜெயிலே கொண்டு போய் அடக்கணும்னு சொன்னார். இன்னொருத்தரை கொலை செய்து விட்டார். அரசர் தான் அவருடைய பவர் இருக்கல. உடனே சொன்னார், ஆனா நீங்கள் இறைவனுக்காக சொல்கிற அந்த தாய்மை டெஃபினிஷன் என்னிடத்தில் இருக்கிறது. நம்மளோட அரசன் சொன்னார், ஆனா உண்மை நானும் நிரூபிக்கிறேன், நானும் ஒரு மனிதனை மௌத்தாக்குகிறேன், நான் நினைச்சா செய்யறேன், அப்ப நான் தான் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாங்க, பக்தி பிஹாமினல் மஷிதி, சூரியன் எங்கிருந்து வருகிறது? கிழக்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين،
اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا: واذكر في الكتاب إبراهيم إنه كان صديقا نبيا إذ قال لأبيه يا أبت لم تعبد ما لا يسمع ولا يبصر ولا يغني عنك شيئا يا أبت إني قد جاءني من العلم ما لم يأتك فاتبعني أهدك صراطا سويا يا أبت لا تعبد الشيطان إن الشيطان كان للرحمن عصيا يا أبت إني أخاف أن يمسك عذاب من الرحمن فتكون للشيطان وليا قال أراغب أنت عن آلهتي يا إبراهيم لئن لم تنته الحمد والحمد لله كثيرا فسبحان الله وبحمده بكرة وأصيلا لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله وحده وصدق وعدا ونصر عبدا وعز جندا فهزم الأحزاب شفيت ولا مرضا إلا شفيت ولا ولدا إلا صلحت ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين يا الله எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய நண்பர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய மஹல்லாவாசிகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் இந்த ஊர்வாசிகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் உலகளவில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரத்திலே பரக்கத் செய்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய இப்போ என்ன சொல்கிறா என்ன சொல்ற எனக்கு இல்லை பண்ணே சொல்லுங்க ஆய்வா வேற லெவல் அஜித் கை கட்ட
நாளைங்களா எப்படி பிடிக்கிற லைட்டா இந்த பெருநாள்லாம் ஓகே இந்த பெருநாள்லாம் ரொம்ப சிறப்பாக நல்லவிதமாக கொண்டாடுறோம். இப்போ அஜி பெருநாளாக இருந்தால் இப்போ எல்லாம் இது முடித்து பெருநாள் முடித்து எல்லாம் குர்பானி கொடுக்க எல்லோரும் இப்போ ரெடியாக இருக்கோம். இந்த பெருநாள் ரொம்ப சந்தோஷமான பெருநாளாக இருக்குது. வாழ்த்துக்கள். இந்த சொல்லுங்கள். பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக் சொல்லுமா? ஈத் முபாரக். வேற ஏதாவது பேசுறீங்களா? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நீங்க ஈத் முபாரக். ஓகே தேங்க்யூ. ஹாய் காட்டுங்க. நீங்கள் ஹாய் காட்டுங்க. ஓகே வேற லெவல். ஆமாம் பக்கர விட வாழ்த்து மக்கள் வாழ்த்து சொல்லணும். இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் 5 நிமிஷம். ஆ வாழ்த்து சொல்றீங்களா? இப்போ என்ன வாழ்த்து சொல்லுங்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஊர் உறவின் முறை ஜமாத்தார்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் சிறார்களுக்கும் இளைஞர்களுக்கும் குறிப்பாக கடல் கடந்து வாழும் எனது அருமை ஜமாத் சொந்தங்களுக்கும் மேலும் உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் ஈதுல் அத்ஹா எனும் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக யௌமுல் நஹர் எனும் அறுத்து பலியிடக்கூடிய தினமான ஈதுல் அத்ஹா உடைய இன்றைய தினத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த 2026ஆம் ஆண்டு ஈதுல் அத்ஹா ஹஜ் பெருநாளை முன்னிட்டு நமது தேர்லந்தூர் ஜமாத் நிர்வாகம் சார்பாக பள்ளிவாசலின் எதிர்ப்புறத்தில் பெருநாள் கொள்ளை சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதை மகிழ்ச்சியுடன் ஜமாத்தார்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். பெருநாள் தினத்திலே நமது ஊரை சார்ந்த தாய்மார்கள் சகோதரிகள் மற்றும் சிறுவர் சிறுமிகள் பொழுதுபோக்கிற்காக நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டிய சூழலை கருத்தில் கொண்டு நமது ஊரிலேயே அனைவரும் ஒன்று கூடி பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியுடனும் பெருநாள் மகிழ்வை பகிர்ந்து கொள்ளும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே நமது ஊரில் உள்ள தாய்மார்கள் சகோதரிகள் சிறுவர் சிறுமிகள் சகோதர சகோதரிகள் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் சந்தித்து அன்பையும் மகிழ்ச்சியையும் இனிதே பகிர்ந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். மேலும் இந்நிகழ்வு அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் இஸ்லாமிய ஒழுக்க நெறிகளுடன் நடைபெற வேண்டுமெனில் கலந்து கொள்கின்ற அனைவரும் நிர்வாகத்தின் வழிகாட்டுதல்களை மதித்து முழு ஒத்துழைப்பை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை கவனமோடு கண்காணித்து கொள்ள வேண்டும். வாகனங்களை அனைவருக்கும் இடையூறு ஏற்படாத வகையில் ஒழுங்காக நிறுத்த வேண்டும். தேவையற்ற கூட்ட நெரிசலை தவிர்த்து அமைதியையும் கட்டுப்பாட்டையும் கடைபிடித்து நிகழ்வின் சிறப்பிற்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈத் முபாரக். அடுத்தபடியாக நம்ம ஜாபர்லி அவர்கள் அவர் பொன்னான வாயை திறந்து அஸ்ஸலாமு அலைக்கும். ஈது முபாரக். ஊர் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் ஈது முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம் அலைக்கும். இந்த பெருநாள் தொழுகை நல்ல ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிச்சு. நல்ல கேமராமேனை நல்ல தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப கேமரா எடுக்கிறார். நல்ல எல்லோரும் நல்லா சலாம் கொடுத்துட்டு எல்லாம் நல்ல சிறப்பாக நடந்துச்சு. எல்லாருக்கும் சலாம் அலைக்கும். ஈது முபாரக். வெளிநாட்டு வாழ்க்கை எல்லாருக்கும் சலாம்.
அஸ்ஸலாமு அலைக்கும். மக்களை ஒரு பெண்ணா வந்து சொல்லுங்க. ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஊர் ஜமாத்தவர்களுக்கு ஈத் முபாரக். நான் கடந்த 10 வருடமாக இந்த ஈத் முபாரக்கு கலந்து கொள்ளவில்லை. இப்போ புதிதாக கலந்து கொண்டதுக்கும் ரொம்பவும் சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஈத் முபாரக். ஊர் ஜமாத்துக்கு என்னோட ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஊர் ஜமாத்துக்கு என்னோட ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஊர் ஜமாத்துக்கு என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். எல்லோருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. ஹஜ் பெருநாள் கொண்டாடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈதுல் அல்ஹா பெருநாளை கொண்டாட அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லு. என்ன வார்த்தை? அஸ்ஸலாமு அலைக்கும். தரையிலிருந்துள் வாழும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். தேரலந்தூர் மக்கள் அனைவருக்கும் பெருநாள் ஈதுல் அல்ஹா நல்வாழ்த்துக்கள். எப்போதும் இந்த வாய்ப்பு கிடைக்காது யூசுஃப். எல்லாம் எப்போ நசீபா அப்புறம் கிடைக்கும். அப்போ பேசிக்க வேண்டியதுதான். இல்லை பக்கர் நிறைய பேசணும் ஆசை வரேன். வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஷார்ட் பேச்சு. சாதிகளே எங்கடா தடியெல்லாம் எங்கே நீ பண்ண பாரு. அந்த வேலை பாரு. அண்ணா ஒரு பெண்ணை வந்து போடுங்கண்ணா. என்னது? புள்ளோலாம் கேட்குங்கல்ல. புள்ள வெளியே பாருங்க. என்ன நினைக்கிறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். நல்லா சிறப்பாக இருந்து இப்போ தொழில் வச்சது எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் ராமத்தையும் இருந்து பாக்கி கொடுக்கலாம். அல்லா எல்லாருக்கும் நன்மை செய்து தருவாங்க. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளோதான். சரி. இங்கே தக்கால கூட்டுக்கு மயக்க கொடுக்கணும் கையில். நல்லா பேசுகிறேன். மச்சான் கை காட்டுங்க மச்சான். ஆய்வா. அல்ஹம்துலில்லாஹ். வேற லெவல் வேற லெவல். பர்ஃபெக்டாக எடுத்துருக்கோம். பர்ஃபெக்டாக எடுத்துருக்கோம். நல்லா எடுத்துருக்கேன். அருமை அருமை அருமை. சிக்கந்தரை பெண்ணை கொள்ள போட்டுருக்கோம். வாங்க இன்ஷால்லா. பின்னாடி 5 நாளைக்கு ஈவினிங் 5 to 10.
ஓகே சூப்பர். உலகம் முழுவதும் வாழுகின்ற நமது தேரழந்தூர் சொந்தங்களுக்கு ஈதுல் அல்ஹா தியாக திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அப்துல் லத்தீப் பாக்கவி, தேரழந்தூரிலிருந்து. யார் உன் பையன்? சொல்லுங்க. ஈத் முபாரக். அங்கே அத்தா கூட சொல்லுங்க. ஈத் முபாரக். ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். பேசுறீங்களாம்மா? வேற பேசுறீங்களா? யாருமா? நீ பேசுறியா? மக்கள் ஈத் முபாரக் கொடுங்க. நம்மளோட ஜமாத்தார்களுக்கும் நம்மளோட நண்பர்களுக்கும் யுஏஇயில் வாழ்வர்களுக்கும் எல்லாருக்கும் ஈத் முபாரக் தம்பி செலவோட இல்லைம்மா, அப்படியே எல்லாருக்கும் ஈத் முபாரக் சொல்லுங்க. சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. பெண்ணாவாழ்த்துக்கள். பெண்ணாவாழ்த்துக்கள். ஈத் முபாரக். ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே சூப்பர். பள்ளிக்கு போலியா? பள்ளிக்கு போலியா? சும்மா விட மாட்டேன். வாய்ப்பு பயன்படுத்தி வேண்டியதான். ஈத் முபாரக். உள்ள எல்லா ஜமாத்தர்களுக்கும் ஈத் முபாரக் தெரிவித்துக் வர பின்னாடி வராப்புல பாருங்க. நான் 8 போகிறேன், பின்னாடி வராப்புல. நீங்க போட்டுருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இனிய தியாக திருநாளுடைய பெருநாள் தொழுகை முடித்து சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த தியாகத்தில் போல் நம்ம குடும்பத்திலையும் தியாகமாக உண்டாக்கி ஊர் செழிப்புற எல்லாம் ஆண்டவனை பிரார்த்திப்போவாக ஊர் நிர்வாகத்தின் சார்பாக எல்லாருக்கும் துவா செய்தவனாக சலாம் கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துக்கு. எல்லோருக்கும் இதயங்கணிந்த இதுல ஹஜ்ஜு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். மென்மேலும் எஃப்ஆர்கே அவர்களுடைய தொண்டு பணி சிறக்க என்ற முழு ஆதரவு நம்பிக்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அருமை. போட பாருங்க. ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள். சும்மா வாழ்த்துங்க. மச்சான் நீங்க சொல்றீங்களா? என்ன மச்சான்? ஆமா, அப்பா விடுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோருக்கும் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நலமுள்ள உள்நாடு வெளிநாடு உள்ள அனைவருக்கும் என்னுடைய பெருநாள் வாழ்க்கை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் நலமுள்ள வாழ இறைவனை வேண்டுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எதுனா லேட்டு போட்டு தைக்கல. இங்கே நைட்டு 10 மணிக்கு மேலே புள்ளோடு வைக்கிடுவா. இங்கே பெண்களுக்கு மட்டும் நைட்டு 10 மணிக்கு மேலே பெண்ணை அவளை முடிச்சுட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் என் பெருநாள் வாழ்த்துக்கள். உள்ளூருக்கும் வெளியூருக்கும். ஓகே சூப்பர், அருமை அருமை அருமை. நீங்கள் பேசுகிறீங்களாம்மா?
பேசுங்க. வெரி குட், வேற லெவல். வேற ஈத் முபாரக் சொல்லுங்க. அருமை அருமை, குட் பாய் குட் பாய். நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டீங்களா? நீங்க சொல்லுங்க, ஈத் முபாரக் சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். ஈத் முபாரக். வெரி குட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அனைவருக்கும் தியாக திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நமதூர் வெளிநாடு வாழ் ஜமாத்தார்கள், உள்ளூர் ஜமாத்தார்கள் மற்றும் சகோதரர்கள் அனைவர்களுக்கும் என் இனிய ஈத்துல் அஹ்தா பெருநாள் நல்வாழ்த்துக்களை என் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இத்திருநாளை கொண்டாட என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலோ, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈதுல் ஃபித்ர் நல்வாழ்த்துக்கள். அல்லாஹ்வுடைய கயிறை கொண்டு இந்த ஈத் ஃபித்ர் பெருநாள் வாழ்த்துக்களை ஜமாத்தார்களுக்கும் வெளிநாடு வாழும் நம்மூர் ஜமாத்தார் அனைவர்களுக்கும் ஈதுல் ஃபித்ரை தெரிவித்து இந்த திருநாளில் சந்தோஷமாக அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நல்லூர் பெற துவா செய்தவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈதுல் அத்ஹா பெருநாள் வாழ்த்துக்கள். இன்று இந்த நமதூர் ஜமாத்தார்களும் முறையாக பெருநாள் தொழுகையை நல்ல முறையில் தொழுது இன்ஷா அல்லாஹ் குர்பான் கொடுக்கக்கூடிய வேலைகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த நாள் போல் எல்லா நாளும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் துவா செய்தவனாக. ஹாப்பி ஈதுல் அத்ஹா முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, ஈத் முபாரக். என்ன சொல்றது எனக்கு தெரியாது. பாட்டு ஓகே. ஈத் முபாரக். இல்லை பேசுங்க. பிஸ்மில்லா. உங்கள் சார்பாக சலாம் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். ஓகே. யாசினா ஒரு மக்களை வாழ்த்து போடுமா? ரெண்டு வார்த்தை. நான் ரவுண்டு போயிட்டு வரேன். ரெடியாக இருங்க. 2 வார்த்தை வாழ்த்து சொன்னால் போதும். சொல்லுங்க, வாழ்த்து சொல்லுங்க. எப்போதும் எல்லாம் வாய்ப்பு கொடுக்க போகிறான். நிறைய நண்பர்கள் ஃபோன் மூலியமாகவும் வாட்ஸ்அப் மூலயமா கேட்டிருந்தீங்க, பெருநாள் வீடியோ எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தவிர்க்க முடியாத சில காரணத்தினால் லேட் ஆகிடுச்சு. இன்னும் நிறைய பேர் இந்த பெருநாள் கொள்ளை எக்ஸ்போ ப்ரோக்ராமை எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க. நிறைய மெசேஜ் வந்திருக்கு எனக்கு. கிட்டத்தட்ட 3/4 எடிட்டிங் வேலை முடிஞ்சது. இன்னும் 1/4 பாக்கி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் விரைவில் நம்ம தேரழந்தூர் பெருநாள் கொள்ளை எக்ஸ்போ வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.